வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. யாழ் பல்கலையில் 3 பேராசிரியர்களாக பதவி உயர்வு. இலங்கையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட உடலங்கள் தகுந்த பதில் வழங்கப்படும். ஈரான் ராணுவ தளபதி எச்சரிக்கை. எரிபொருள் தொடர்பில் லங்கா ஐஓசி நிறுவனத்தின் அறிவிப்பு. வீதியில் பெண் கொலை, மர்ம நபர்கள் யார்? போலீசார் தீவிர விசாரணை. இலங்கையில் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி. மாத்தறையில் லொரி மோதி பெண் உயிரிழப்பு. வடகொரியா புதிய பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை ஆட்டம் காட்டும் அதிபர் கிம். அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். எண்ணெய் விலை உயர்வு, பயண கட்டணத்தை உயர்த்திய இந்திய விமான நிறுவனங்கள். ஈரானின் புதிய உச்சதலைவர் தலைக்கு 10 மில்லியன் அறிவிப்பு. வளைகுடாவில் அதிகரிக்கும் பதற்றம். ஈரானின் பெட்ரோலிய உயிர் நாடி மீது குண்டுமழை. சீனாவை வம்புக்கு இழுக்கும் அமெரிக்கா. இஸ்லாமாபாத்தில் பதற்றம், வான்பரப்பை மூடிய பாகிஸ்தான். தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் வெப்ப அழுத்தத்தால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தொற்றுநோய் தடுப்பு விசேட வைத்திய நிபுணர் அதுல லியனபத்திரன, கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர் ருவன் ஜெயசூரிய மற்றும் கொழும்பு சீமாட்டி சிறுவர் மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் சன்னடி சில்வா ஆகியோர் இதனை தெரிவித்தனர். கடும் வெப்பநிலை காரணமாக பொதுமக்கள் முடிந்தவரை நீர் அல்லது பொருத்தமான திரவ ஆகாரங்களை அருந்துமாறும் இதன் பொழுது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக ரசாயனவியல் துறை, பல்துறை கற்கைகள் துறை ஆகிய கற்கைகள் துறைகளின் துறை தலைவர்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் 3 பேர் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். அதன்படி விஞ்ஞான பீடத்தின் ரசாயனவியல் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி யசோத பிரபாகர், பொறியியல் பீடத்தின் பல்துறை கற்கைகள் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி பத்மநாதன் கதிர்காமநாதன் மற்றும் கலைப்பீடத்தின் ஆங்கில மொழி கற்பித்தல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி திருநாவுக்கரசு கருணாகரன் ஆகியோர் பேராசிரியர்களாக பதவி உயர்த்துவதற்கு பல்கலைக்கழக பேரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் சனிக்கிழமை காலை துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் நடைபெற்ற போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன போர்க்கப்பலான ஐரிஸ் சேனா மீது இந்திய பெருங்கடலில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தகுந்த பதில் வழங்கப்படும் என ஈரான் ராணுவ தளபதி அமீர் ஹதாமி தெரிவித்தார். போர் பயிற்சியை முடித்துவிட்டு மீண்டும் ஈரான் நோக்கி திரும்பிக் கொண்ட போது இந்த தாக்குதல் இடம்பெற்றதாகவும், நேரடி போரில் ஈடுபடாத நிலையில் நமது பாதுகாப்பு படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்மையாக கண்டிப்பதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் ஐரிஸ் சேனா கப்பலின் பெயரும் அதன் பணிப்பாளர்களின் உயிர் தியாகமும் ஈரானிய கடற்படை வரலாற்றில் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பின் அடையாளமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானின் கடல் எல்லைகளை பாதுகாப்பதற்கும் கடற்படை சக்தியை மேலும் பலப்படுத்துவதற்கும் உறுதியான தீர்மானத்துடன் செயற்பட்டு வருவதாக ஈரான் ராணுவ தளபதி அமீர் ஹதாமி தெரிவித்தார். இலங்கைக்கு தெற்கே உள்ள கடற்பரப்பில் அமெரிக்க தாக்குதலுக்கு இலக்கான ஐரிஸ் சேனா கப்பலில் பலியான 84 ஈரானியர்களின் சடலங்கள் விமானம் மூலம் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மத்தள விமான நிலையத்திலிருந்து நேற்று இரவு 9:29 மணிக்கு இந்த விமானம் புறப்பட்டுள்ளது. இலங்கையின் பலசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் அதற்காக எரிபொருள் விநியோகத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதாகவும் லங்கா ஐஓசி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்ட லங்கா ஐஓசி நிறுவனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் கே ரகு இந்த விடயத்தை தெரிவித்தார். லங்கா ஐஓசி நிறுவனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் என்ற ரீதியில் எரிபொருள் விநியோகத்தை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் என்பதை மக்களுக்கு கூற விரும்புகிறேன். நாட்டுக்கு மிகவும் அவசியமான பலசக்தி பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். தற்போதைய நிலைமை மிகவும் சிறப்பாக இருப்பதாக நான் கூறவில்லை. எவ்வாறாயினும் நாட்டுக்குள் எரிபொருள் விநியோகத்தை சீராகப்படுவதற்காக லங்கா ஐஓசி நிறுவனமும் அரசாங்கமும் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி அயகம போலீஸ் பிரிவு குற்ற தூல்கல பகுதியில் பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று காலை பதிவானது. குறித்த பகுதியில் வீடொன்றுக்குள் முன்னால் பெண் ஒருவர் கழுத்தில் பலத்த வெட்டு காயங்களுடன் விழுந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது. தகவலை அடுத்து அயகம போலீசார் காயமுற்ற பெண்ணை மீட்டு அயகம வைத்தியசாலையில் அனுமதித்த போது பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் அயகம தூல்கல பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய பெண் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இலங்கை நகை வியாபாரிகள் சங்கத்தின் தரவுகளின்படி நேற்றைய தினம் 4,10,000 ரூபாவாக காணப்பட்ட 24 கேரட் தங்க பவுனொன்றின் விலை இன்று 4,06,000 ரூபாவாக குறைந்துள்ளது. 24 கேரட் தங்க பவுனொன்றின் விலையில் 4,000 ரூபாய் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது.
அதேபோல் நேற்று 3,79,200 ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட 22 கிலோ தங்கப்பவுன் ஒன்றின் விலை இன்றைய தினம் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 3,75,500 ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாத்தறை கக்மன வீதியின் துடாவ பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வீதி விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். வீதியோரத்தில் நின்று கொண்டிருந்த பெண் பாதசாரி மீது மாத்தறை நோக்கி பயணித்த லொரி ஒன்று மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் காயமடைந்த மேற்படி பெண் உடனடியாக மாத்தறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த பெண்ணின் விவரங்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி மாத்தறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். வடகொரியா இன்று பலிஸ்டிக் ஏவுகணை ஏவியதாக ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏவப்பட்ட சிறிது நேரத்தில் ஏவுகணை கடலில் வீழ்ந்ததாகவும் அது ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்கு வெளியே விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனவரி 27ஆம் தேதி 2 பலிஸ்டிக் ஏவுகணைகளை வடகொரியா ஏவிய பின்னர் அணு ஆயுதம் ஏந்திய வடகொரியாவின் முதல் ஏவுகணை இதுவாகும். இதேவேளை வடகொரியா போர் குறிப்பாக ஏவுகணை சோதனை செய்துள்ளமை பேசுபொருளாக மாறியுள்ளது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தில் ஹெலிகாப்டர் தளத்தை இலக்கு வைத்து இன்று பாரிய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈராக் அரசாங்கத்தின் முக்கிய அலுவலகங்கள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்கள் அமைந்துள்ள அதிஉயர் பாதுகாப்பு வலயமான கிரீன்சோன் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதலை தொடர்ந்து தூதரக வளாகத்துக்குள்ளிருந்து கரும்புகை வெளியேறியதை அங்கிருந்த சாட்சிகள் உறுதிப்படுத்தின. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது கட்டிடச் சேதங்கள் தொடர்பில் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் இதுவரையில் உத்தியோகபூர்வமான இந்த தகவலையும் வெளியிடவில்லை. எனினும் சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு கடுமையான பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வளைகுடா போரால் உலகளவில் எண்ணெய் விலை உயர்வுக்கு மத்தியில் இந்திய விமான நிறுவனங்கள் எரிபொருள் வரியாக பணத்தை உயர்த்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போரால் ஏற்பட்ட உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் இந்தியாவின் 2 பெரிய விமான நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தெரிய வருகிறது. மார்ச் 2026 தொடக்கத்திலிருந்து ஒரு விமான நிறுவனத்தின் இயக்கச் செலவுகளில் கிட்டத்தட்ட 40% பங்களிக்கும் விமான விசையாழி எரிபொருள் விநியோக தடங்கல்கள் காரணமாக குறிப்பிடத்தக்க விலை உயர்வை கண்டுள்ளதாக ஏர் இந்தியா இந்த வார தொடக்கத்தில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஈரானின் புதிய உச்சத்தலைவர் பதுங்கியுள்ள இடத்தை காட்டிக் கொடுப்போருக்கு $10 மில்லியன் வழங்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளமை வளைகுடா போர் பதற்றத்தை இன்னும் அதிகரித்துள்ளது. ஈரானின் புதிய உச்சத்தலைவர் மொஜ்தபா ஹமேனி மற்றும் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உயர்மட்ட தலைவர்கள் பற்றிய தகவல்களை வழங்குவோருக்கு $10 மில்லியன் அமெரிக்க வரை நிதி வெகுமதி வழங்க அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அது மட்டுமன்றி ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து முன்னெடுக்கும் போருக்காக மேலதிக படைகள், கரையோர பாதுகாப்பு சிப்பாய்கள் மற்றும் கடற்படை கப்பல்களை மத்திய கிழக்குக்கு அனுப்பவும் அமெரிக்கா தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் பெட்ரோலிய உயிர்நாடி என்று அழைக்கப்படும் ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படும் காக் தீவு மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது. அத்துடன் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் கொள்வனவாளரான சீனா காக் தீவிலிருந்து எண்ணெயை பெற்றுக்கொள்கிறது. சுமார் 5 மைல் நீளம் கொண்ட இந்த சிறிய தீவு ஈரான் கடற்கரையிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளது. காக் தீவு அந்நாட்டின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படுவதுடன் குறிப்பாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதிகள் 90% இந்த தீவின் மூலமே ஈரான் முன்னெடுத்து வருகிறது. எனவே காக் தீவு மீது நடத்தப்படுகின்ற எந்தவொரு தாக்குதலும் ஈரானிய பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காக் தீவு மீதான தாக்குதல் குறித்து கருத்து வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க படைகள் காக் தீவின் இராணுவ இலக்குகளை தாக்கினாலும் எண்ணெய் ஏற்றுமதி மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் கார்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் எரிபொருள் கப்பல்கள் மீது ஈரானோ அல்லது வேறு தரப்பினரோ தாக்குதல் நடத்தினால் இந்த தீர்மானம் குறித்து மீண்டும் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலுக்கும் பழிவாங்கும் நடவடிக்கையாக அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை மையமாக கொண்ட காக் தீவின் இராணுவ இலக்குகள் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகளின் கூட்டு நடவடிக்கை கட்டளை பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய கிழக்கு போர் பதற்றம் இன்னும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத் வான்பரப்பில் ட்ரோன்கள் ஊடுருவியதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து இஸ்லாமாபாத் சர்வதேச விமான நிலையம் வெள்ளிக்கிழமை நேற்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது.
தலிபான் அமைப்பினரால் ட்ரோன் தாக்குதல் நடைபெறக்கூடும் என்ற அச்சுறுத்தலின் பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.